உலகம் எது நல்லா இல்லைன்னு சொல்லுதோ அப்பா அதை அழகா பாப்பாரு. அப்புறம் என்ன, மத்த கடவுளுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அது ஒண்ணுதான் வித்தியாசம். உலகமே நீ கெட்டவன் சொல்லும் போது அவர் வந்து என் செல்லோன்றாரு பாருங்க. அங்கதான் என் அப்பனுக்கு ஸ்பெஷாலிட்டி. உலகமே சொல்லுது டேய் நீ நல்லவன் கிடையாது, நான் சொல்றேன் நான் நல்லவன் கிடையாது. அதனாலதான் எனக்கு இயேசு தேவைப்பட்டாரு. ஆமென் மட்டும் சொல்லுங்களேன். கானான் திராட்சரசத்தினால சபிக்கப்பட்டதை பரலோகம் கணக்கில் வைத்திருந்தது. பரலோகத்துக்கு முதல் வேலை, இயேசு எப்ப கீழே போறாரோ அப்பவே போய் ரெஸ்டரேஷன் பண்ணிரணும். ரெஸ்டரேஷன்னா மறுசீரமைப்பு, இழந்ததை திரும்ப கொடுத்துடணும். இப்ப இன்னொன்னு சொல்றேன், இஸ்ரவேலுக்கு கிடைத்த முதல் ராஜாவின் பெயர் சவுல். சத்தமா சொல்லுங்க சவுல். சத்தமா சொல்லுங்க சவுல். இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, பக்கத்துல பேசணும், சும்மா அல்லலியா மட்டும் நீ ஏமாத்த முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, சவுல் பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சவுலை ஆங்கிலத்தில் சால் என்று சொல்வார்கள். இந்த சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான். இவன் கையில தேசத்தின் அதிகாரம், சொல்லுங்க தேசத்தின் அதிகாரம் தேவன் கொடுக்கிறார். இப்ப முதல்ல சவுல் கீழ் படியாததுனால சவுல் விழுந்து போனான். அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்குள்ள எல்லாருமே சவுல் என்கிற பெயரை, இங்க பாருங்க, இந்த பாருங்க, நம்ம நினைக்கிறோம் என் பேரை கெடுத்துட்டான் சார், அவன் என் பேரை கெடுத்துட்டான். நிறைய பேர் யோசிப்பாங்க, பாஸ்டர் உங்க பேரை எல்லாரும் கிளிகளின்னு கிழிக்கிறாங்க, அதுதான் வேணும். உங்க பேரை அவமானம், பேர் கட்டக்கூடாது தம்பி, பேர் கட்டுச்சுன்னா ஊழியமே இல்லை. எவன் சொன்னான்? என் பேரோட மேலான நாமம் ஒன்று இருக்கு. இஸ்ரவேலுக்குள்ள சவுல் என்கிற பெயர் பென்யமீன் கோத்திரமும் சாபமாக எண்ணப்பட்டது. யாரெல்லாம் பென்யமீன் கோத்திரத்தை பார்த்திருப்பானோ அப்பெல்லாம் சொல்லியிருப்பான், ஏண்டா போய் உங்க கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ராஜாவை எழுப்பினாரு இப்படி அவமானப்படுத்திட்டீங்களடா. ஊருக்குள்ள யாரும் தம்பி உன் பேர சவுல் யாரு? இந்த முதல் ராஜாவாகி ஆண்டவருடைய நாமத்தை கெடுத்தான அவனா? சவுல் என்கிற பெயர் பென்யமீன் கோத்திரத்தில் அவமானமாக எண்ணப்பட்டது. தேசத்தின் அதிகாரம் அவன் கையில் கொடுக்கப்பட்டு தேசத்தின் அதிகாரம் பிடுங்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் சவுல் என்கிற மனிதனை தேடி வந்தார். இவனும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். நான் சொல்றேன், எது விழுந்ததோ அதைத்தான் தூக்குவாரு, எது நஷ்டப்பட்டதோ அதைத்தான் லாபமாய் மாற்றுவாரு, எந்த பெயர் வெறுக்கப்பட்டதோ அந்த பெயரை நேசி